மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயில் புரட்டாசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். விழுப்புரம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் புரட்டாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் பல வண்ண மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சர்க்கரை பொங்கல், சுண்டல் உள்ளிட்ட நைவேத்தியங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு தூப தீப ஆராதனை நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். அப்போது பட்டுடுத்தி உற்சவர் அங்காளம்மன் வைஷ்ணவி தேவி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தார். மேலும் புரட்டாசி அமாவாசை தினம் என்பதால் வழக்கத்தை விட பக்தர்கள் வருகை அதிகமாக காணப்பட்டது. அமாவாசை தினம் ஊஞ்சல் உற்சவத்திற்காக இரவு 10:30 மணிக்கு மேல் பூசாரிகள் கோயில் வழக்கப்படி உற்சவர் அங்காளம்மன் ஊஞ்சல் மண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டு அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்தின் போது பரவசமடைந்த பக்தர்கள் ஓம் சக்தி அங்காளம்மா தாயே அருள் புரிவாயே என்று முழங்கியபடியே தேங்காய் தீபம், நெய் தீபம் ஏற்றி அங்காளம்மனை வழிபட்டனர். மாதந்தோறும் ஊஞ்சல் உற்சவத்தினை காண உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு வருவது வழக்கம். இன்று புரட்டாசி அமாவாசை தினம் என்பதால் ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் மற்றும் அண்டை மாநிலங்களான புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பக்தர்களும் மேல்மலையனூர் அங்காளம்மனை தரிசனம் செய்ய வந்திருந்தனர்.